அஞ்சலிக்கு அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி வந்து உட்கார வச்சுருக்காங்க. இங்கே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க நம்ம ராகவ. ராகவும் வந்து வராரு. வந்தோடனே வந்து ராகவ் ஓடி வந்து அப்படியே அஞ்சலி வந்து கையை பிடிக்கிறாங்க. ஏன்டா இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரிக்கா, என்னை மன்னிச்சுட்டு அப்படின்னா நெத்தியில் எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லைக்கா சும்மா தெரியாமல் விழுந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லைக்கா, சின்ன ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்லி சமாளிக்கிறாங்க. எல்லாமே அந்த விவேக் இருக்கான்லக்கா, அவனால தான்க்கா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க்கா அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு அஞ்சலி செமையாக டென்ஷனாக வராங்க. நிறுத்துறியா அப்படின்றாங்க. அது கேட்டு என்னக்கா இப்படி பேசுகிற அப்படின்னோடனே, வேறு எப்படி என்ன பேச சொல்கிறேன், என்கிட்ட பொய்யா சொல்லிட்டு இருக்கா, அது எல்லாத்தையும் நான் நம்பணுமா, நீங்கள் எல்லாருமே என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைனாங்க. உடனே வந்து எனக்கு எல்லாமே தெரியும்டா, உன்னை என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எனக்கு எல்லாம் தெரியும், உன்னை மண்ணில் வந்து கீழே தள்ளி விட்டாங்கல்ல, அதே டைமில் நீ உயிருக்கு போராடி இருந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னக்கா சொல்கிற, ஆமாடா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அம்மாம்மா என்ன பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி முரளி சொல்கிறார். வாய் மூடுறா, நீ எல்லாம் பேசவே கூடாதுடா, அட பாவி உன்னால தான்டா என் தம்பி இந்த நிலைக்கு ஆளாகிட்டு வந்தான், நீ தானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி அப்படியே அடிக்க போகிறாங்க. உடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், என் தம்பி இந்த நிலைமைக்கு இவன் தான் காரணம், எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உங்ககிட்ட எவ்வளோ ஆசையாக வந்து என் தம்பி வரான் எல்லாருமே வராங்கன்னு சொல்கிறதுக்காக வந்தேன் தெரியுமா, அப்போ என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது சுந்தரியும் வந்து அந்த முரளியும் வந்து பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து அந்த குழந்தைய மேலே அனுப்பலாம், அவளையும் மேலே அனுப்பணும், அதே மாதிரி அவர் தம்பி ஆல்ரெடி நான் மேலே அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டாங்க நம்ம அஞ்சலி. அதை கேட்டுட்டு மனசு கலங்கி அங்கேருந்து போகிறாங்க. இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அட பாவி, இவ்வளோ நாள் கூட வந்து குடி பறிச்சிட்டியே, இப்படி பண்ணிட்டியே, என் தம்பியை வந்து இப்படி பண்ணிவிட்டு என் குடும்பத்தை நாசம் பண்ணி தான் இங்கே வந்தியா, நீ எல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனே பலாப்பெல்லாம் அறையிறாங்க. உடனே வந்து மரியாதை வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் உண்மைதான், நான் தான் எல்லாமே பண்ணேன் போதுமா அப்படின்றாங்க. உடனே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக பண்ணேன், எல்லாம் இந்த அபிக்காக தான் பண்ணேன், எல்லாத்துக்கும் காரணம் இந்த அபி தான், நான் என்னடா பண்ணேன் அப்படின்றாங்க. நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், உன்னை பார்த்தது தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஒன்றுமே புரியாமல் அஞ்சலி உடனே வந்து நான் சொல்கிறேன் நடந்த விஷயத்தை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இவ்வளோ மோசமானவன் இவன் தான் எங்கள் குடும்பத்தை நம்ப வச்சு ஏமாத்துறாங்க்கா, இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அனு அதுக்கப்புறம் ராகவ் பார்த்தோன்னே, ராகவ் ஆமாக்கா இதாக்கா நடந்தது, இவ்வளோத்துக்கும் காரணம் இவன் இருந்தது, ஆமாம் நான் விரும்பின பொண்ணு எனக்கு அடைய முடியல, அதனால தான் இதெல்லாம் பண்ணேன், இந்த அஞ்சலியெல்லாம் நான் விரும்பல, இப்போ என்ன ஆச்சு, ஆமாம் நான் எல்லாத்தையும் பண்ணேன்னா அதுக்காக நான் வீட்டை விட்டு ஏன் போனோம், நான் வந்து அஞ்சலியோட புருஷன் இங்கே தானே இருக்க முடியும், அதுக்காக நீங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்னது நீ ஏன் புருஷனா, யார் சொன்னது நீ என் புருஷன், என்னைக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணியோ அன்னைக்கே புருஷன் பொண்டாட்டி உறவு அருந்து போச்சு. இங்கே பாரு அஞ்சலி, நீ பேசுறது ரொம்ப பெரிய தப்பு, உன் கழுத்தில் என்னோட தாலி இருக்குது அப்படின்னு, ஓ அதுக்காக தான் இப்படி பேசிட்டு இருக்கியா, இருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி எடுத்து அப்படியே வந்து கழுட்டுறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அப்படியே அறுத்து இந்தாடா உன் தாலி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மேலே போடுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து முரளி ஒன்றுமே புரியாமல் அப்படியே பார்க்குறாரு. இது தாண்டா உனக்கு நான் கொடுக்குற தண்டனை, நீ உயிரோடு இருக்கும்போதே நீ கட்டின தாலியை நான் கழட்டினல, இந்த இந்த தண்டனை எந்த புருஷனுக்கும் கிடைக்காதுடா, உனக்கு கிடைச்சிருக்குடா, இதுக்கு மேலே நீ எல்லாம் இந்த உலகத்தில் வாழ தகுதியே இல்லைடா, அதுக்கு மீறி நீ இருந்தேன்னா அதோட கேவலம் எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே ஆடி போகிறாரு. அப்படியே பார்த்துட்ருக்காரு. அக்கா அப்படின்னு சொன்னோன்னா உடனே வந்து ராகவ் மேலே வந்து சாஞ்சிட்டு அழறாங்க. என் அக்காக்காக தான்டா இவ்வளோ நாள் நீ பண்ண கொடுமை எல்லாத்தையும் நான் பொறுத்திருந்தேன், இதுக்கப்புறம் பொறுக்கவே மாட்டேன், ஆமாம் ராகவ் இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் வந்து நம்ம ஆகாஷும் வந்து அடிக்க போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து என்ன ஓவராக தான் எல்லோரும் சேர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ என்ன, ஆமாம் நான் துரோகம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன் தான், என்னமோ நான் தான் எல்லாம் பண்ண மாதிரி பேசுகிறீங்க, உண்மையிலேயே நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமே இந்த அத்தை தான், இந்த அத்தை தான் இதெல்லாம் வந்து காரணமே அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க.